ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா 2024 இந்திய சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் 10 இடங்கள் பிடித்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இடத்துல நாக் அஸ்வின் இயக்கத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் அடங்கிய அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ் மற்றும் தீபிகா படுகோனே இவங்களாம் நடித்த கல்கி திரைப்படம் தான் இருக்குது. இந்த படம் இந்த லெவலையும் 1100 கோடி வசூல் செஞ்சு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா சஜ்ஜு, அமிர்தா ஐயர் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இவங்களாம் நடித்த ஹனுமான் திரைப்படம். இந்த திரைப்படம் 350 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்து சித்தார்த்தானந்த இயக்கத்தில் ரித்திக் ரோஷன், தீபிகா படுகோனே மற்றும் அனில் கபூர் இவங்களாம் நடித்த ஃபைட்டர் அப்படிங்கிற ஹிந்தி படம் 337 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்தபடியாக சிதம்பரம் இயக்கத்தில் சோபின் சபீர், ஸ்ரீநாத் பஷி, பாலு வர்கீஸ் இவங்களாம் நடித்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த திரைப்படம் 242 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்தபடியாக விகாஷ் பகி இயக்கத்தில் அஜய் தேவ்கான், மாதவன் மற்றும் ஜோதிகா இவங்களாம் நடித்த ஷைத்தான்கிற திரைப்படம் ஹிந்தியில் 211 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்தபடியாக த்ரிவிக்ரம் சீனிவாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா மற்றும் மீனாட்சி சௌத்ரி இவங்களாம் நடித்த குண்டூர்காரம்ங்கிற திரைப்படம், தெலுங்கு திரைப்படம் 171 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்தபடியாக பிளஸி இயக்கத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன், அமலாபால் இவங்களாம் நடித்த த கோட் லைஃப் திரைப்படம் 160 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்தபடியாக ராஜேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் தபு, கரீனா கபூர் மற்றும் கிருத்தி சனோன் இவங்களாம் நடித்த குரு திரைப்படம் 157 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்த இடத்துல ஜித்து மாதவன் இயக்கத்தில் ஃபகத் ஃபாசில், மிதுன் ஜெய்சங்கர், கிப்ஸ்டர் இவங்களாம் நடித்த ஆவேசம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் 154 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இந்த வரிசையில் கடைசி இடத்துல சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங் இவங்களாம் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் இதுவரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 150 கோடி வசூல் செஞ்சுருக்கு. என்னதான் கடைசி இடத்துல தமிழ் சினிமா இருந்தாலும் இதனோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இதனோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த வருஷம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த திரைப்படங்களில் 3 ஹிந்தி திரைப்படம், 3 தெலுங்கு திரைப்படம், 3 மலையாள திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. இனி வரப்போகிற காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமா மீதி இருக்கிற இந்த ஆண்டில் ஆதிக்கம் செலுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. ஸ்டே டியூன்ட். பபாய், டாடா.